வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ஆல்ரெடியே டெமோ டாஸ்க் ஒரு 10 to 15 டேஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒர்க் ஆஸ் யூஷுவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க டீமுக்கு தகுந்த மாதிரி இன்கம் ஆட் ஆகிற மாதிரி, சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி 27 செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஃபஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்த பிளானில் இருக்கிறவங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக செஞ்சுக்கலாம். ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்லேயும் 7 days ஒன்ஸ் தான் செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? வீக்லி ஒன்ஸு. ஸோ ஆல்ரெடி டெமோ வீடியோ செஞ்சுருப்பீங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒர்க் செய்ய முடியாது. 7 days கழித்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ இதில் ஆஸ் யூஷுவலாக நம்ம டுடே டாஸ்க்குன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். இதில் கோ டூன்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆட் வெயிட்டிங் பேஜுன்ட்டு நம்மளுக்கு ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே நம்மளுக்கு டாஸ்க் லிமிட் வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்கு இல்லையா? அந்த செகண்ட் 0 வந்ததுக்கப்புறம் இங்கே 0 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் ஆல்ரெடியே டெமோ டாஸ்க் கொடுத்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் அமேசானுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே எனி ஒன் ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அது இமேஜ் தெரிகிற மாதிரியும் அந்த இமேஜோட அந்த பொருளோட நேம் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். அது 3rd ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. 4th இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஆஸ் யூஷுவலாக அவங்க அந்த இமேஜும் அந்த நேமும் அப்புறம் ஓனாக ஒரு சில கண்டென்ட் அதில் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்கில் நம்ம அது போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஹேஷ்டேக் கொடுத்து ஜென் ரிவ்யூஸ்னு இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலரில். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கம்பல்சரி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் ஆட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வெப்சைட்குள்ளே போகலாம், சரிங்களா? இந்த இடத்துல அமேசான்னு டைப் பண்ணலாம். ஸோ அமேசான் வெப்சைட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், சரிங்களா? நான் சாம்சங் ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்கேன். ஸோ எனிவன் நம்மளுக்கு எது தோணுதோ அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்றோம், சரிங்களா? ஸோ இதில் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த இமேஜ் தெரிகிற மாதிரியும் அதனோட நேம் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம இந்த பொருளோட நேம் ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம அது வர மாதிரி நம்ம என்ட்ரு பண்ணோம் இல்லையா ஃபேஸ்புக்கில். அதனால் இங்கேயே ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில வேர்ட்ஸ் வர மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் போட போகிறோம், சரிங்களா? இந்த இடத்துல இருக்குங்களா, ரைட் சம் ஹியர்னு. ஸோ இந்த இடத்துல போங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல தான் நம்ம இந்த பொருள் சம்மந்தமாக அதை காப்பி பண்ணோம் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் ஏதாவது, சரிங்களா? இந்த இடத்துல திஸ் இஸ் குட் ப்ராடக்ட், ஏதாவது நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்து என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க,
இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து திரும்பவும் இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணுற ஆப்ஷன் வரும். இதை காப்பி பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இதை கொடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ காப்பி லிங்க். சரிங்களா, ஸோ டைட்டிலில் ஃபேஸ்புக் கொடுக்குறோம். ஃபேஸ்புக் சூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா, ஸோ நம்மளோட அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஃபேவரட்டிஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு டேட்டில் 27/9 50 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த டீமை பொறுத்து டிஃபர் ஆகும். சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு 50யும், இன்றைக்கி டேட்டில் ப்ரொமோஷனில் இருக்கிறவங்களுக்கு 15 ரூபா 15 ருபீஸும் ஆட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.